விஜய் கூட்டத்தில் பங்கேற்றவர் இறந்தது தொடர்பாக தவேக நிர்வாகி நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் கூட்டத்தில் பங்கேற்றவர் இறந்தது வருத்தம் அளித்திருப்பதாக தவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கைக்கூலிகளை போல செயல்படுவது வருத்தத்தக்க. நீங்க தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த முதல் மாநாடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஆனால் தற்போது கூட ஒரு கட்சி கூட தாவேக்காவை நோக்கி வரல. அப்பனா யாரும் ஒரு தாவேக்கா மேல ஒரு அன்ட்ரஸ்டட் பார்ட்டியாக பார்க்கறாங்க. இல்ல அதாவது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குறது ஒரு பாலிசி டிசிஷன். ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு முதல் கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுடைய தலைவர் தான் முதல் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தெளிவாக அறிவித்துள்ளோம். இது எங்களுடைய பாலிசி டிசிஷன். நாங்கள் பெரும்பான்மையுடன் 200 எம்எல்ஏ ஜெயித்தாலும் எங்களுடன் ஒரு சின்ன கட்சி கூட்டணி இருந்தாலும் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இந்த மாதிரியாக இருந்தால்தான் ஒரு கட்சி 2-3 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கும் பொழுது எல்லாருக்குமான அதிகார பகிர்வு இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். இப்ப விசிகா கட்சி இருக்குங்க தமிழ்நாட்டில். விசிகா கட்சி அதிகாரமே இல்லாமல் அதிகாரமே இல்ல, நான் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யாம சும்மா ஒரு 10 எம்எல்ஏ வச்சு அவங்க என்ன பிரயோஜனம்? இப்ப கம்யூனிஸ்ட்ல ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எந்த அதிகாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாம 6 எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கான நோக்கம் இருக்குல்ல, அவர்கள் எதற்காக அரசியல் கட்சி துவங்கினாங்கன்னு இருக்குல்ல, அவர்களுக்கான நோக்கமும் அவர்கள் சார்ந்த ஒரு சில குறிக்கோளுடன் எந்த குறிக்கோளும் கட்சி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் வரணும். எதுவுமே இல்லாம சும்மா ஒரு 5 எம்எல்ஏ வந்தோம், அந்த 5 எம்எல்ஏ வச்சு நம்ம எந்த அதிகாரத்திலையும் பங்கு இல்லாமல் ஆட்சியிலும் பங்கு இல்லாமல் சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக யாரும் கட்சி ஆரம்பிக்கல. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களும் பங்கு பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கூட நடந்த கூட்டத்திலே திமுக ஆனா மத்திய அரசோட பட்ஜெட்டை பற்றியோ மத்திய அரசு கொண்டு நிதி பங்கீடு பற்றியோ எந்த ஒரு கண்டனமும் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பத்தி அடுத்த நாளே இப்ப பிரஸ் மீட் வச்சு அதுல கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டோம். தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லி அதுல எந்தெந்த வகையில தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்பட்டது, அதுல எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு மொத்தமே 10,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. அதுல தமிழகத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? ஏன்னா போன வருஷம் கொடுத்த பங்களிப்பிலே கூட 12,000 கோடி குறைவாக எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக கனிம வளங்களை சுரண்டப்படுவதற்காக ஓபன் பண்ற அந்த கனிம வள கேரிடாரை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அன்னைக்கே சொல்லிட்டோம். அதில் ஏன் பத்திரிகையாளர்கள் அதை திரும்ப அந்த கோணத்தை நீங்க எடுக்காமல் நீங்க மாற்றி இதை மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அடுத்த நாளை பிரஸ் மீட்ல நாங்கள் எந்தெந்த வகையில் ஒன்றிய பட்ஜெட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அடுத்த நாளை குறிப்பிட்டு விட்டோம். இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டம் எப்படி அரேஞ்ச் பண்ணப்பட்டதுன்னு. அதாவது 4,998 பேருக்கு தான் நாங்க உள்ளே அனுமதி சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அதை விட குறைவான நபர்கள் தான் நாங்கள் உள்ளே அனுமதிச்சோம். ஏன்னா நாங்கள் அதை எக்ஸீட் பண்ண விரும்பல. அது இல்லாமல் போதுமான அளவுக்கு 30க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் ஒரு எல்லா வசதிகளும் கூடிய ஒரு மினி கிளினிக் எல்லாம் வச்சுதான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். போதுமான வகையில் தண்ணீர் எல்லாம் எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் 12லேருந்து 3 மணி வரை நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம். 1:10க்கெல்லாம் எங்களுடைய தலைவருடைய உரை முடிந்து அங்கிருந்து முடிச்சு கிளம்பியாச்சு. 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:10க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஏனென்றால் வேற எந்த தலைவர்களோ அங்க இருக்கிற மாவட்டங்களோ பேசியால் அது நேரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் தலைவர் மட்டும் உரையாடிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா தவேக நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் பேசியதை பார்த்தோம். சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விஜய் கூட்டத்தில் இறந்தது தொடர்பாக வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இனி இதுபோன்று நடக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.